பி சண்முகம் வந்து 2 கருத்தை முன் வச்சிருக்காரு. தலைவர் கேட்டதுக்கு அப்புறம் அவர் பதில் தலைவர் கேட்டதுக்கு அதுல 2 திராவிட கட்சிகள் தற்போது தங்களுடைய கொள்கையை வந்து முழுவதுமாக கடைபிடிப்பதில்லை, வருங்காலத்துல அதிமுக திமுக இரண்டும் சேர்ந்து போட்டியிடுவதற்கான சூழல் உருவாகினாலும் ஆச்சரியப்படுறது. நம்ம யார் சொன்னாங்களோ அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஆனா அது அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்தொட்டி அவர்கிட்டயே நம்ம கேட்டாதான் சரியா இருக்கும். என்ன கோணத்துல சொன்னாரு, என்ன அதுல என்ன பின்னணி அப்படிங்கறது தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஏன்னா அவர் சொன்னது போல ஆணவ படுகொலை களத்தில் நின்றதில்லைன்னு சொல்லியிருக்காரு. என்னது ஆணவ படுகொலைகளுக்கு 2 திராவிட கட்சிகளும் எப்போதும் களத்தில் நின்றதில்லை என்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அதை வச்சு பாக்குறப்ப தலித்களுக்கோ இல்ல பட்டியல் சமூகத்திற்கோ 2 திராவிட கட்சிகள் இல்லை அப்படின்றத குறிப்பிட்டு பேசியிருக்கலாம். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து போட்டியிடக்கூடிய சூழல் உருவாகலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது ஆணவ படுகொலை தொடர்பாக தனி சட்டம் வேண்டும் என்று நீண்ட காலமாக விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் தமிழ்நாட்டில் அது ஒரு இயக்கமாக பரப்புரையாக நாங்கள் முன்னெடுத்து வரோம். இன்னும் கூடுதலாக வந்து சட்டப்பேரவையிலும் எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும் இது குறித்து அங்கே சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். அதை ஒட்டி தான் கடந்த முறை வந்து மரியாதைக்குரிய அன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் நீதியரசர் KN பாட்ஸ் அவர்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டி போட்டோம். அந்த கமிட்டியின் மூலமாக அந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான தனி சட்டம் குறித்து அது வந்து எத்தனையோ பேர்ட்ட கருத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதனுடைய பரிந்துரைகள் இருக்கு. நாங்கள் கூட வந்து அந்த பரிந்துரையை ஏற்று இங்கே சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான தனி சட்டத்திற்கு முன்பாக கடந்த திமுக அரசு அந்த KN பாட்சா அவர்களுடைய ஆணை அவர் தலைமையில் ஒரு விசாரணை குழு போட்டிருக்கிறாங்க. அதனால வந்து கடந்த முறை அதை வந்து ஆணவ படுகொலை செய்யட்டும் அப்படின்னு யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை வலுவாக இருந்தது. கடந்த முறையை நிறைவேற்றி இருக்க வேண்டும், நிறைவேற்றவில்லை. அதை வந்து குறையாக சொல்வதை விட இந்த ஆட்சியில் நாங்கள் அது குறித்து செயல்படுத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு என்கின்ற நம்பிக்கையில் நாங்கள் தொடர்கின்றோம். புதிய நடுவர் மன்றம் தேவையற்றது என சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வச்ச கோரிக்கையை முதல்வர் பரிசீலிச்சு அதையும் சேர்த்து நிறைவேற்றுவாரு. இந்த புதிய நடுவர் மன்றம் வந்து மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு பாமக உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஈவன் கம்யூனிஸ்ட் அதாவது சட்டப்பேரவையில் மிக தெளிவாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்தார்கள். அந்த முன்மொழிந்ததை விடுதலை சிறுத்தைகள் அதை வழிமொழிந்து வரவேற்றோம். பாமகவும் அதை வரவேற்றது, திராவிட முன்னேற்ற கழகமும் வரவேற்றது. அது சட்டப்பேரவையில் என்ன அந்த தீர்மானமோ அந்த தீர்மானம் என்பது மிக முக்கியமான தீர்மானம், அதை வரவேற்கக்கூடிய தீர்மானம், அது நடைமுறைக்கு வர வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவதாக அனைத்து கட்சியினரும் சேர்ந்து பிரதமரை அல்லது அது சார்ந்த துறை சார்ந்த அமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டுடைய குரலாக அது வலியுறுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவையில் அடுத்த நாள் விவாதத்திலும் எழுப்பப்பட்டது. அது குறித்து நாம் வலுவாக பேசி தமிழ்நாட்டுடைய உணர்வை, தமிழ்நாட்டுடைய உரிமையை நாம் வந்து முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த மேகதாது பிரச்சனையில் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டோம் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லும்போது, எங்கள் பகைவன் எங்கோ பறந்தான், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னதற்கு ஏற்ப தமிழ்நாட்டில் நமது உரிமையை மீட்டெடுப்பதற்கு, நமது உரிமையை பாதுகாப்பதற்கு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. அதே தீர்மானத்தை வழிமொழிந்து முதல்வர் அவர்கள் முன்மொழிந்ததை வழிமொழிந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்றத்தில் வந்து அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்கள் அதை வந்து வரவேற்று பேசியிருக்கிறாரு. இரட்டை வடம் என்றால் சட்டப்பேரவையிலும் அவங்க வந்து பேசாமல் இருந்திருக்கணும். அப்போ இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவு தமிழ்நாட்டுடைய உரிமைகள் தொடர்பாக காங்கிரஸ் பேர் இயக்கம் சட்டப்பேரவையில் என்ன முன்மொழிந்தோ அதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆகவே தமிழிசை அவர்களுடைய போக்கும் பேச்சும் அவர்கள்தான் இரட்டை வேடம் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடியவர் மோடி அவர்கள். இரு மாநிலங்களுக்கிடையே இந்த பகைமையை தூண்டிவிட்டு அதை வேடிக்கை பார்க்கின்ற ஒரு அரசாக பாஜக அரசு இருக்கின்றது. அந்த பொறுப்புணர்வோடு பேசாமல் காங்கிரஸ் கட்சியை குறை சொல்வதை விட்டுவிட்டு முழுமையாக இது தமிழர்களுக்கான உரிமை, தமிழ்நாட்டுக்கான உரிமை என்று மரியாதைக்குரிய
தமிழிசை அம்மா அவர்கள் இதை பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்களா என்று நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். விரைவில் அனைத்து கட்சி கூட்டம் எதிர்பார்க்கலாம். இல்லை, அதுக்கு எழுப்பியிருக்கிறாங்க. அது குறித்து நாங்களும் கோரிக்கை எழுப்பியிருக்கிறோம். எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலில் இந்த மேகதாது பிரச்சனை வந்த பொழுது உடனடியாக அதை கோரிக்கை எழுப்பினோம். அது குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம்.